அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பதிவு நாள் 30 ஜூலை வியாழக்கிழமை 2026. நிலைமை மிக மோசமாக மாறியது. மறுபடியும் ஈரான் மீது மிகவும் கடுமையான தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போதைய சூழலில் நம்ம தொடர்ந்து கடந்த நாட்கள்ல இருந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா தங்களுடைய குடிமக்களையும் தங்களுடைய இராணுவ அதிகாரிகளையும் தூதுவ அதிகாரிகளையும் எவ்வளோ வேகமாக வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ வேகமாக வெளியேற்றினாங்க. அதற்கான காரணம் என்ன? அடுத்தது விமான பயணங்கள் தடைப்படலாம், அதே போல் வான்வெளிகள் மூடப்படலாம், நிலைமை இன்னும் மோசமாகலாம், போக்குவரத்துகள் தடைப்படலாம். அந்த மாதிரி ட்ரம்ப் ஒவ்வொன்றா சொல்லி 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 அவங்களுடைய அந்த ஆட்களை அலர்ட் பண்ணின விதம். அதே மாதிரி இந்த நாட்களில் சில நாட்கள் ஒரு 2-3 நாள் நிறுத்தி வச்சதுக்கான காரணமே ரீஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ வண்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில் நிறுத்தி என்ன செய்வோம்? பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். தொடர்ந்து ஓட முடியாது இல்லையா? பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில் இவங்க நிறுத்துகிறாங்க அப்படின்னும் போது இவங்க சரி நிறுத்திட்டாங்க, நல்லதாக போச்சு, இனிமேல் யுத்தம் நடக்காது அப்படின்னு நாம் சந்தோஷப்படுறது அது ஒரு என்ன சொல்கிறது, காணல் நீர் மாதிரி இல்லை, இந்த ஓடுற தண்ணியில் எழுதி விட்ட மாதிரி தான் அந்த சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கொள்ள வேண்டியது தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணமே இதுதான். இவங்க யுத்தத்தை நிறுத்துறதே அட்டாக்கை ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் அவங்களுடைய நிலைமைகளை சரி பண்ணி அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய நிலைமை. என்னை பொறுத்த வரையில் என்னுடைய உபதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் போக தயாராக இருக்கிறவங்க இனிமேல் இல்லைப்பா மிடில் ஈஸ்ட் பக்கமே வாரதில்லை அப்படின்னு நினச்சி போக தயாராக இருக்கிறவங்க கிளம்ப பாருங்கள். அதே மாதிரி அது என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு இங்கே வந்தால் தான் நம்ம பொழப்பு ஓடும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்க இல்லையா, இப்போ நாட்டுக்கு போய் லீவில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த நாடுகளுக்குள்ளே வரணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க வர பாருங்க. அதே மாதிரி நாட்டுக்கு போனோன்னா மறுபடியும் நம்ம நிலைமை எப்படி ஆகுமோ, திருப்பி இந்த நாடுகளுக்குள்ளேயும் வர முடியாமல் போனால் கடைசியில் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், சிலவருடைய நிலைமை இன்றைக்கி அதுதான். வருஷம் எத்தனை வருஷமாக காலங்காலமாக இருந்து இங்கே உழைச்சாலும் ஒரு மாதம் காசு அனுப்பலைன்னா அடுத்த மாதம் நாட்டில் நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான நிதர்சனம். பலருடைய நிலைமையும் அதுதான். ஏன்னா தங்களுக்காகன்னு சேமிக்கிற அளவுக்கு நிலைமையும் இருக்கல, நாட்டு நிலைமையும் அந்த அளவுக்கு இருக்கல, அதே மாதிரி சேமிக்கக்கூடிய அளவுக்கு நாட்டுடைய பொருளாதாரமும் இருக்கல. அதே போல் போனால் நம்மளுக்கு இதுதான் நிலைமை, நம்ம நிலைமை இதுதான், போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வரவும் முடியாது, ஃப்ளைட்டும் வேலை செய்தில்லை, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகிடுச்சு, என்ன செய்கிறது, பொழப்புக்கும் வழியில் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதாவது குறிப்பாக அந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களை நான் சொல்கிறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த நாட்டில் நம்ம வீடுகளில் இருக்கிற நாம் அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போ வரைக்கும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் தான் இருக்கிறோம். மாதம் முடிய சம்பளம் கிடைக்குது. இன்றைக்கி நிறைய தொழிலாளர்கள் வெளியில் வேலை செய்கிறவங்க, கம்பெனிகளில் கடைகளில் வேலை செய்கிறவங்க மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. பலருக்கு சம்பளம் இல்லை, பலருக்கு வேலைவாய்ப்பு இல்லை, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த நாட்களில். அப்படி இருக்கும்போது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சம்பள பிரச்சனை ஒன்று இல்லை, சாப்பாடு பிரச்சனை ஒன்று இல்லை, தங்குமிட பிரச்சனை ஒன்று இல்லை. ஏதோ நம்ம வேலையை செய்கிறோம், மாதம் முடிஞ்சால் சம்பளம் கிடைக்குது, போயிட்டுருக்கிறோம்ன்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அப்படியான சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா யோசித்து முடிவெடுங்க. போகலாமா, போனால் நம்மளுக்கு என்ன ஆகும், நாட்டுக்கு போன பிறகு நம்மளுக்கு திருப்பி இங்கே வர முடியாமல் போனால் நம்மளுடைய நிலைமை என்ன
அப்படின்ற எல்லாத்தையுமே நல்லா சிந்திச்சுட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். முடிந்த வரைக்கும் இந்த யுத்தம் முடிவடைந்து அமைதி நிலவட்டும் அரபு நாடுகள்லன்னு. ஆனால் நிலைமை அப்படி பார்த்தா தெரியல, ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்குது. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. On the attack, the drone attack on the LNG tanker off of Egypt, what can you tell us about that? And is there any indication it's Iran related? Does it represent? Well, I'm going to give you a report. I've been briefed. It's a little more of the same, but it's going to be straightening out. It's going to be straightening out. In the meantime, we're going to be hitting them very hard because it's our turn to hit them. They know it's coming. They're asking us not to do it, but they tried shooting it last night. So we had 5 rocket shots going 8,500 miles an hour, and all 5 rockets were knocked down to the ground. But they nevertheless took a shot, so it's our turn. And we'll see if we get there with an agreement at some point, but we're going to hit them very hard. أعلنت وزارة الدفاع السعودية اليوم أنها شنت بالتنسيق مع القيادة الوسطى للجيش الأمريكي سنتكوم ضربات نوعية محددة ضد أهداف تابعة للميليشيات المتواجدة على أراضي جمهورية العراق المرتبطة بالاستهدافات للمنشآت البترولية في المملكة. وذكر المتحدث باسم وزارة الدفاع السعودية اللواء الركن تركي المالكي في بيان أن ضربات السعودية ضد الميليشيات الإرهابية الموالية لإيران تأتي في إطار تأكيد حق الرياض الأصيل في الدفاع عن نفسها ومقدراتها واحتفاظها بحق الرد في الوقت والمكان المناسبين. وأكد أن المملكة لا تسعى إلى التصعيد إلا أنها سترد على أي عدوان تتعرض له.